நீங்கள் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் அவார்ட் கொடுக்க போகிறாங்க. அதுவும் நாளைக்கு தான் அவார்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கடையிலேருந்து ஜுவல்லை திருடிட்டு போயிடுறாங்க. அதுவும் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சமாக ஜுவல்லை திருடிட்டு போயிடுறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் சீட்டு நடத்திட்டு இருக்கனால இது வந்து போலீஸுக்கு மட்டும் தெரியும், வெளியில் தெரிய வேண்டாம், வெளியில் தெரிஞ்சால் மக்களுக்கு ட்ரஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் போலீஸும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க யார் தான் அதை அப்படி பண்ண அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு இருக்கும், செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சி என்ன முடிவு எடுத்தார், எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு அதை கண்டுபிடிச்சி நீங்களாக இருந்தால் தண்டிப்பீங்களா மாட்டிங்களா அந்த நகை திருடுனவங்கள? ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கீங்க நல்ல செக்யூரிட்டின்ட்டு. அந்த திருட்டு போனனால அந்த பேரே அவருக்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோ அதுக்கு என்ன டிசிஷன் எடுத்தார், எப்படி கண்டுபிடிச்சார், கிளைமேக்ஸில் என்ன பண்ணார் அப்படிங்கிற படம் தான் கனகராஜ்யம். நான் செக் பண்ண வரைக்கும் இந்த படம் தமிழில் இல்லை, மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னே சொல்லலாம். கனகராஜ்யம் ரொம்ப சிம்பிள் படம், ரொம்ப பில்டப்லாம் இல்லாமல்